الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. وقال أيضا فإذا نفخ في الصور فلا أنساب بينهم يومئذ ولا يتساءلون. فمن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. وقال صلى الله عليه وسلم أيضا من التمس رضا الله بسخط الناس رضي الله عنه وأرضى عنه الناس ومن التمس رضا الناس بسخط الله سخط الله عليه وأسخط عليه الناس أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த அல்லாஹ்வுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரஜப் மாதத்தின் புனிதமான ரஜப் மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆரம்பத்திலே 2 வேண்டுகோள்கள். ஒன்று, கீழ்மாடியில் இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் படியேறி வர முடியுமோ, படியேறி வர முடியாத அளவு வருத்தம் உள்ளவர்களை தவிர மற்ற அனைவர்களும் மிம்பர் இருக்கின்ற மேல் மாடிக்கு வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். மிம்பர் இருக்கின்ற ஹத்தீப் இருக்கின்ற அந்த மாடிதான் முதலாவது நிறைக்கப்பட வேண்டும். எல்லோரும் தயவு செய்து வேண்டுகோள்களுக்கு கட்டுப்பட்டு படியேற முடியாத அளவு வருத்தம் உள்ளவர்கள் மாத்திரம் கீழ் மாடியில் இருக்கவும், மற்ற அனைவர்களும் மேல் மாடிக்கு வந்து இடங்களை நிறைத்துக் கொண்டால் கொஞ்சம் உள்ளத்தால் குத்பாவை கேட்கலாம், கவனங்கள் சிதறாமல் இருக்கலாம். அதே நேரம் இந்த மாடியை தாண்டி மேல் மாடிக்கும் யாரும் நிறைய முன்னால் போகவும் வேண்டாம். அடுத்த வேண்டுகோள், அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்காக கொடுத்த அதானிலிருந்து ஒரு 60 நிமிடங்கள், அதானிலிருந்து பாங்கிலிருந்து ஒரு 60 நிமிடங்களை அல்லாஹ்வுக்காக வாராந்தம் நாம் கொடுக்க வேண்டும். தூங்காமல், போனை கிண்டாமல். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வரும் பொழுது போன் கொண்டு வரக்கூடாது. உண்மையான மூமின்களாக இருந்தால் வந்தால் அது கிண்டிப்படும் என்றால் அது வீட்டில் இருக்க வேண்டும். அவசியம் வேறு விடயம். ஹுத்பாவுடைய நேரத்திலே போனை கிண்டுவதோ பேசுவதோ தூங்குவதோ அங்குமிங்கும் கவனம் செலுத்துவதோ ஹத்தீபையோ
நிர்வாகத்தையோ கேவலப்படுத்துகின்ற செயல் அல்ல, குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவமானப்படுத்துகின்ற வேலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பணிவான உருக்கமான வேண்டுகோளுக்கு பின்னால் அன்பானவர்களே, கொஞ்சம் உள்ளத்தை திறந்து ஃபத்வாவை கேட்போம். ஒரு முக்கியமான தலைப்பிலே உலகமும் இன்று பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லோரிடமும் இருக்கின்ற ஒரு நிலைமைதான், பேசக்கூடிய கேட்கக்கூடிய எல்லோரையும் செய்தான் இந்த தலைப்பிலே வழிகெடுப்பதற்கு முயற்சிக்கின்ற ஒரு தலைப்பு. என்னுடைய தலைப்பை நான் உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சிறிய அழகான ஒரு சம்பவம். அஸ்மாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லது இஸ்மாயில், அரபு இலக்கணத்திலே தேர்ச்சி பெற்ற ஒரு இமாம், ஒரு கவிஞர், ஒரு புலவர் சொல்கிறார்கள், நான் ஒரு தடவை காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வாலிபரை கண்டேன். ஒரு யங்ஸ்டர் வாலிபரை கண்டேன். காபத்துல்லாவுடைய கதவேலை, காபத்துல்லாவுடைய திரையை, சுவரை உடம்பால் ஒட்டி அணைத்துக் கொண்டு ஒரு கவிதை படிக்கிறார். இக்கட்டான நிலைமையிலே அழைக்கக்கூடிய துவா கேட்கக்கூடிய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே, நோய் நம்பலங்கள் இருந்தாலும் அதை சுகப்படுத்தி கஷ்டங்களை, நெருக்கடிகளை, விடர்களை, சிரமங்களை அகற்றக்கூடியவனே, இந்த ஹாஜிகள் உம்ராவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜுடைய காலம் நடந்தால் இந்த காபத்துல்லாவில் இபாதத் செய்ய வந்தவர்கள் எல்லாம் சிலர் தூங்கி எழுந்திருக்கிறார்கள். அப்ப அதிலே விளங்கிக் கொள்கிறோம், தஹஜ்ஜுத் நேரம் தூங்கி எழுந்திருக்கிறார்கள். அந்த கவி, நீண்ட கவி, ஒரு அடி வசனம் சொல்கிறார்கள். இன்கான ஜூதுக லா யர்ஜூ ذو سفه فمن يجود على العاصين بالكرم. உடைய கொடை, உடைய தாராள தன்மை, அதை ذو سفه மடையன் தான் ஆதரவு வைக்க மாட்டான். மடையன், விளப்பம் இல்லாதவன், மார்க்க விடயத்திலே தோதுதான் உன்னுடைய ரஜாவை ஆதரவு வைக்க மாட்டான். அப்படி ஆதரவு வைக்காமல் இருந்தாலும் பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கி, பாவிகளை கண்ணியப்படுத்தி, கொடையளிக்கும் கொடையாளி வேறு யாருதான் இருக்க முடியும் என்று இன்னும் சில வார்த்தைகளை படித்துவிட்டு அந்த வாலிபருடனே மயங்கி விழுகிறார். அஸ்மாயி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் அந்த வாலிபர் யார் என்று அப்படியே திருப்பி பார்த்தேன். ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹுடைய மகன், முஹம்மது ஸல்லல்லாஹுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி தன்னுடைய தந்தையுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைக்கு வைத்திருந்தார்கள். அவர்களை தன் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. அவர்தான் அந்த வாலிபர் மயங்கி விழுந்தார். மயக்கம் தெளிந்தவுடன் நான் சொன்னேன், அவரை ஆறுதல் படுத்த அந்த ஆயத்தை ஓதி காட்டில் அஹ்லல் பைத் வைத்தஹீரக்கும் தத்ஹீரா என்ற ஆயத்தை ஓதி காட்டி, நீ நபியவர்களுடைய அஹ்லுல் பைத் கண்ணியமான குடும்பம் அல்லவா, நபியருடைய பேரன் அல்லவா, குடும்பமே, உங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பாராட்டி சுத்தப்படுத்தி விட்டதாக சொல்கிறான், உங்களை கண்ணியப்படுத்தி விட்டதாக சொல்கிறான். நீங்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது மயங்கி நீங்கள் விழ வேண்டுமா? அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை தான் என்னுடைய குத்பாவுடைய டாபிக், கருப்பொருள். உள்ளத்தால் கேளுங்கள் இந்த வார்த்தை கண்ணியமானவர்களே. இன்னல்லாஹ خلق الجنة لمن أطاعه ولو كان عبدا حبشيا وخلق النار لمن عصاه
வலவ் கான சய்யிதன் துரக்கியா. இந்த 2 வசனங்களை ஒவ்வொருவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மயங்கி விடுவதற்கு இதுதான் காரணம். அல்லாஹ் சுவர்க்கத்தை தனக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்லவர்களுக்காக படைத்திருக்கிறான். தனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லவர்களுக்காக படைத்திருக்கிறான். அவர் ஒரு நீக்கிற அடிமையாக இருந்தாலும் சரி, நீக்கிற அடிமை, கருப்பர், உதடு வீங்கியவர், மூக்கு சப்பையானவர், நிறத்தால் ஒதுக்கப்பட்டவர், இனத்தால் ஒதுக்கப்பட்டவர், மக்களுடைய பார்வையில் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தக்வாவோடு வாழ்ந்தால் அவர் சொர்க்கம் போவார். மாறு செய்பவர்களுக்கு, பாவிகளுக்கு தன் நரகத்தை படைத்திருக்கிறான். அந்த பாவிகள் குறைஷ் வம்சத்தை சேர்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி. எப்படி வார்த்தை? இன்ஃப்ளூயன்ஸ், பணம், பட்டம், பதவி, பணம், பிரியாணி, இதெல்லாமே உலகத்தில் வேலை செய்யும். பணத்தை வைத்து கருப்பை வெள்ளையாக, வெள்ளை கருப்பாக, ஆணை பெண்ணாக, பெண்ணை ஆணாக மாற்றலாம். உண்மையிலே மாற்றலாம், எடிட்டிங்கிலும் மாற்றலாம். ஆபரேஷன் பண்ணி ஆண் பெண்ணாக, பெண் ஆணாக மாறுகின்ற மிக கேவலமான நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாடர்ன் வேல், கேவலமான செயல்கள். தலைப்பு விளங்கியதா? என்னவென்று என்ன பேச போகிறேன் கொஞ்சம் சிந்தியுங்கள். இன்ஃப்ளூயன்ஸ் அல்லாஹ்விடம் வேலை செய்வதாக இருந்தால் அபூ ஜஹலுடைய நெற்றி முடியை பிடித்து தூக்கி நரகத்திலே ஜபானியாக்கள் வீச முடியாது. அபூ ஜஹல் குறைஷி வம்ச தலைவர், மகான் நாயகா, லீடர். பாவம் செய்து, மாறு செய்து, பாவியாக வாழ்ந்து மௌத்தாகினால் உலகத்திலே நாயகையாக இருக்கலாம், வல்லரசாக இருக்கலாம், ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு மாகாணத்துடைய உறுப்பினராக இருக்கலாம், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவர் மந்திரித்துமாவா இருக்கலாம், அவர் மெஜித்துமாவா இருக்கலாம், அவர் லொக்காவாக இருக்கலாம், அவர் கண்டியனாக இருக்கலாம், அவர் ஹீரோவாக இருக்கலாம், அவன் நரகம் போவான். சண்டித்தனம் கமையில் வேலை செய்யும், நரக காவலாளிகள் ஜபானியாக்களிடம் வேலை செய்யாது, மலக்குள் மௌத்திடம் வேலை செய்யாது. மலக்குள் மௌத்துக்கு சந்தியன கணக்கும் இல்லை. ஃபிரௌனை கணக்கில்லாமல் நும்ரூதை கணக்கு, உலகத்தை ஆட்சி செய்த நும்ரூதுடைய ரூஹை கூட உரிய நேரத்தில் பறித்தார்கள். இந்த தலைப்பை விளங்க வைக்க இன்னும் ஒரு சம்பவம். அஹமதுல்லாஹுடைய சபையில் நடந்த சம்பவம். அன்பானவர்களே, சபையிலே நாங்கள் இருக்கிறோம். அறிவிக்கிற சம்பவம். சஹாபி, ஒரு விஐபி, கலசாக, கொஞ்சம் செல்வம் செல்வாக்குள்ளவர், கொஞ்சம் சமூகத்திலே கொஞ்சம் முக்கிய பிரமுகர், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதுதான் விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அது முக்கிய பிரமுகர். இதுதான் விஐபி தமிழ். போகிறார். கொஞ்சம் நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால், பெஜிரோவிலே, காரிலே, ரெட் கார்பெட்டிலே, சபையிலே முதலிடம், ஸ்டேஜிலே அவருக்கு சோஃபா, வாகனத்திலும் முன்சீட், பிளைட்டிலும் பிசினஸ் கிளாஸ். எவ்வளவு ரஷ்ஷாக இருந்தாலும் அவர் வந்தால் இடம் கிடைக்கும். ரோட்ல எவ்வளவு டிராபிக்காக இருந்தாலும் அவருடைய வாகனம் வரும் பொழுதோ இடம் கிடைக்கும். அவர் ரோட்டுக்கு இறங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பல பாதைகள் மூடப்படும். அவர் இன்னும் பாத்ரூம் இருக்கிறார், இங்கு ரோட் மூடப்படும், அவர் வர இருக்கிறார். அவர் நாட்டில் வந்து லேண்ட் ஆகவே இல்லை பிளைட், இங்கு பாதைகள் மூடப்பட்டுவிடும். அப்படி எத்தனையோ கல்யாணங்களை சாப்பிடாமல் வீட்டுக்கு போன சம்பவம் இருக்கிறது. சில சரித்திரியம் பிடித்த மூதேவிகள் நாட்டுக்கு வந்த நாளில் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய கேசுகள், வாகனத்திலே பிள்ளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு மூதேவி வருகிறது என்று இந்த மூதேவிகள் அவனுக்கு பாதையை மூடி கொடுத்தது. இது இப்படிப்பட்ட ஒருவர் போகிறார். சமூகத்திலே மக்களிடம் விஐபி,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் பக்கத்தில் ஒரு சஹாபியிடம், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சொல்லலாம் ரஜுலுன் மின் அஷ்ராஃபின் நாஸ், விஐபி, அஷ்ராஃபுன் நாஸ் விஐபி, முக்கிய பிரமுகர், லொக்கா, மகாநாயக்கையா, நச்சித்துமாக்கள் கோவிக்க வேண்டாம். உதாரணங்களை சொல்கிறேன், யாருக்கும் பயப்படாமல். இந்த கேட்டகரியில் இருந்தால் தெரிந்த வேண்டும். ஹரியுன் இதா கதப அய்யுங்கா, எங்காவது பொண்ணு கேட்டா பட்டாசு முடிச்சு கொடுப்பார்கள். இவருக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கு லேசா. ஒன்று இவர் பேசினால், இவருக்கு பொண்ணு தேடினால், அல்லது இவருடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தம் பேசினால் பாய்ந்து விழுந்து கொண்டு கொடுப்பார்கள். இவருடைய பிள்ளைக்கு எங்களுடைய மாலை முடிச்சு கொடுக்கிற பாக்கியம். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணினால், சிபாரிசு செய்தால், யாருக்காவது பரிந்து பேசினால் உடனே எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ், அவர் ஏதாவது பேசினால் இவர் ஒரு ஆர்டரை போட்டால், அமர ஒரு ஆர்டர் போட்டால் மக்கள் எல்லாம் கட்டுப்படுவார்கள். அவட என்ன, இவர் எலும்பென்றால் எலும்புவார்கள், இவருடைய ஒரு சிக்னலால் உட்காருவார்கள், சிக்னல் காட்ட எலும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஐபி அப்படி அமைதியாக இருந்தார்கள். அவர் ஈமான்தாரி, தக்குவாதாரி, இறைநேசர், நல்லவர் என்றால் அவரை பற்றி இப்படி விளக்கம் வந்திருக்காது. பாவத்திலும் ஆடம்பரத்திலும் கலசாக வாழ்ந்தார். தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, அஜ்ஜு கிடையாது, ஈமான் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. ஆனா உலகத்திலே பெரிய விஐபி. இன்னும் ஒரு சாதாரண மனிதர், ஏழை மனிதர், அண்ணனை கூலி தொலை செய்யக்கூடியவர், அண்ணனைக்கு தெருவில் ஓட்டக்கூடியவர், ஹோட்டலில் பராட்டா போடக்கூடியவர், மேஷன் பஸ் வேலை செய்யக்கூடியவர், மரக்கறி தட்டிலே மரக்கறி விற்கக்கூடியவர், கரத்தையிலே மீன் விற்கக்கூடியவர், புஸ்கைக்கிலே தோய் விற்கக்கூடியவர். ஆனால் தொழுகையாளி, தக்குவாதாரி, ஈமான்தாரி, அல்லாஹ்வுடைய இறைநேசர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர். சாதாரணமான கேட்டகரி துனியாவுடைய அமைப்பில். அதே சஹாபியிடம் கேட்டார்கள், இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன? யா ரசூலல்லாஹ், ரஜுலுன் மின் ஃபுகராஇன்னா, இவர் சாதாரண ஒரு ஏழை மனிதர், சிம்பிளான மனிதர், தேர்ட் கிளாஸ் பார்ட்டி. சஹாபாக்கள் அற்பமாக கருதி சொல்லவில்லை, துனியாவுடைய கேட்டகரியை சொல்கிறார்கள். ஹரியுன் இதா கதப அல்லா யுங்கா, இவர் யாரிடமாவது பொண்ணு கேட்டால் இவருக்கு பொண்ணு கிடைக்காது. ஏழை, கொஞ்சம் இன்கம் இல்லாதவர், வருமானம் இல்லாதவர், கொஞ்சம் மகள் கலசாக வாழ முடியாது. இவரை முடித்தால் சொந்த பைக் இல்லை, சொந்த ஆட்டா இல்லை, கார் இல்லை, வேன் இல்லை, ஒன்றுமில்லை. என்னுடைய மகள் ரோட்டாட்டாவிலே பயணம் செய்ய தேவைப்படும், என்னுடைய மகள் பஸ்ஸிலே பயணம் செய்ய தேவைப்படும். இவருக்கெல்லாம் கொடுத்தால் என்னுடைய மகள் பஸ்ஸிலே சீரடையும். ஆனால் தக்குவாதாரி. நம்முடைய பாணியில் விளங்கப்படுத்துகிறேன், ஹதீஸில் வந்ததல்ல இந்த உதாரணங்கள், விடயத்தை சொல்கிறேன். யாருக்காவது பரிந்து பேசினா, ரெக்கமெண்ட் பண்ணினா, நீங்க பொத்திட்டு இருக்கிறீங்களா? இவருக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு விட, நீங்க பொத்திட்டு உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களோட வேலையை பார்த்துட்டு போறீங்களா? நீங்க பொத்திட்டு போங்கன்னு சொல்லப்படும், நீங்க மூடி திரிங்கன்னு சொல்லப்படும். பேசுவதற்கு இடம் கிடைக்காது, கருத்து சொல்வதற்கு இடம் கிடைக்காது, மூடி திரிங்க என்று சொல்லப்படும். ஏதாவது ஒரு யாருக்காவது எதுக்கும் இப்படி செய்யுங்கள், எதுக்கும் எடுங்களே, எடுத்தாங்களே, ஒரு தண்ணி கப்பன் எடுத்தாங்களே என்று சொன்னா சும்மா போங்க போறதுக்கு என்று சொல்லப்படும். ஏதாவது ஆர்டர் போட்டால் அல்லயுத்தா, இவருக்கு யாரும் வழிபட மாட்டார்கள். துனியாவுடைய அமைப்பில் கேட்டுவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? பட்டிமன்றம் போன்று பட்டிமன்றம் நடத்துகிறார்கள். இரண்டு தரப்பிலும் ஒருவர் தான் பேசினார், அல்லது வேறொரு பேசினார், அல்லது சபையில் உள்ளவர்கள் பேசினார்கள் என்று வருகிறது. சபையில் உள்ளவர்கள் பேசினார்கள். அந்த பட்டிமன்றம் போன்ற வினாவுக்கு நடுவராக இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? இவர் அவரை முன்னால் சென்ற துனியாவுடைய அமைப்பிலே வசதி, செல்வம், பணம், பட்டம், பதவி, ஆனால் ஈமான் தக்வா தீன் இல்லை. அவர் போன்றவர்களால் முழு துனியாவும் நிறைந்திருப்பதை விட இப்படிப்பட்ட ஏழை சாதாரண மனிதர், அல்லாஹ்வுடைய நல்லடியார், இப்படிப்பட்டவர்கள் ஒருவர் இருப்பது சிறந்தது. 40% பயன் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட 50% பயன் முடிந்து விட்டது. மற்ற 50% இதோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை
நான் அமைதியாக நிதானமாக பேசுவது உங்களை தூங்க போடுவதற்கல்ல, ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வதற்கு. இன்றைக்கு பற்ற பாடு எதற்கு? எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருக்கணும், சமூகத்தில் நல்ல பேர் எடுக்கணும். நட்பேர் எடுப்பது, ஒழுக்கமாக இருப்பது, தீனோடு இருப்பது, அந்த நோக்கம் இல்லாமல் அது தேவை. ஆனால் மற்றவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த ரிஸ்க் எடுக்கிறோம். எல்லாரும் என்னை பற்றி நல்லா சொல்லணும் என்றால் நான் யாராக தெரியுமா இருக்க வேண்டும்? தூய முனாஃபிக்காக இருந்தால் முடியும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாரும் என்னோடு நல்லம் என்று ஒருவர் குர்ஆனில் சத்தியம் பண்ணி சொன்னாலும் பொய். சொல்வதற்கு தேவையானவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன பெயர்களில் ஒன்றுதான் மஜ்னூன், நவுது பில்லாஹ், பைத்தியக்காரன், மடையன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சமூகத்துடைய எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க, நட்பேர், நல்ல கண்ணியம், அந்த நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுக்க முடியவில்லை என்றால் சிலர்களுக்கு தக்வாதாரிகளை, ஈமான்தாரிகளை பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? முனாஃபிக்குகளுக்கு பிடிக்காது. முனாஃபிக்குகளுக்கு பிடிக்காது. பத்துபா செய்யும் பொழுது சபையிலே முன்னணியில், சொல்லும் பொழுது முன்னணியில், சபையிலே வலதிடது பக்கம் முன்னாடி இருப்பார்கள். மஜ்லிஸ் முடிந்தவுடன், உதாரணமாக கொத்துபாவிக்கிற விடயங்களை கொஞ்சம் காலமாக கொஞ்சம் ஊண்டி சொன்னால் வெளியே போய் இப்படியா பயம் பண்ற, இப்படி சொல்லக்கூடாது, இதுக்கு பயம் கொடுக்க கூடாது. ஏன்? இவருடைய விடயத்தை மிம்பரில் அவிழ்த்து விட்டார். எல்லாருக்கும் பட்டர் பூசி பேச வேண்டும் என்றால் கத்தீபாகிய நான் ஒரு முனாஃபிக்காக இருக்க வேண்டும். பானி ஊற்ற வேண்டும் என்றால் நான் ஒரு முனாஃபிக்காக இருந்தால் தான் ஊற்ற முடியும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, வெள்ளை, இரவு பகல், இரவு பகல், காலை மாலை, வெள்ளையில் என்ன கருப்பு, சூரியன் சந்திரன் எல்லாமே டபுள். அது மாதிரி தான் தர்ஹீப் தர்ஹீப். பயான் என்றால், புத்திமதி என்றால் அது ஆசை ஆர்வம் மூட்டக்கூடிய சிறப்புகளும் வரும், எச்சரிக்கை செய்யக்கூடிய சில காரமான வார்னிங்களும் வரும். இதன் அன்பானவர்களே, மக்களை சந்தோஷப்படுத்த நம்மை கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நாம் கேலஸாக இருக்கிறோம். இதுதான் நான் பேசிக்கொண்டு 50% முடிந்துவிட்டது, இறுதி கட்டம். இப்பொழுது விடயத்தை சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்னால் இந்த மெம்பர்களை சொன்ன விடயம்தான். எப்பொழுதும் வெள்ளிக்கிழமையை மதிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அது எப்படி மதிப்பது? இக்காமத் சொல்லும் பொழுது வருவதல்ல, ஹுத்பாவின் இடையில் வருவதல்ல, அரபு ஹுத்பாவின் பொழுது வருவதல்ல. வெள்ளிக்கிழமை சொல்லப்படுகின்ற அதான், 2 அதான்கள் இருக்கின்றன. ஒன்று மெயின் மஸ்ஜித் மைக்கில் சொல்லப்படுகின்ற அதான், 2வது மிம்பரில் ஏரியவுடன் சொல்லப்படுகின்ற அதான். இந்த 2 அதான்கள் மஸ்ஜிதுக்குள் இருந்து கேட்கின்ற, குறைந்தபட்சம் மிம்பரில் ஏரியவுடன் சொல்லுகின்ற அதானையாவது மஸ்ஜிதுக்குள் இருந்து கேட்கின்ற பாக்கியம் எப்பொழுது கிடைத்ததோ அதுதான் நாம் மதித்த வெள்ளிக்கிழமை என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்ணியமானவர்களே, சில முன்னைய காலத்து உதாரணங்களை என்னுடைய தலைப்புக்கு ஒப்பிட்டு நான் முடித்து தொழுகைக்கு தயாராகும். நீங்கள் யாரும் கடிகாரத்தை பார்க்க தேவையில்லை. எனக்கு முன்னால் கடிகாரம் இருக்கிறது, எனக்கு முன்னால் கடிகாரம் இருக்கிறது. சார், ஹத்தீப் பார்க்கும் பொழுது இப்படி பார்ப்பது உங்களுடைய அடிமை அல்ல. ஹத்தீபுகள் நீங்கள் ஒற்றை பார்த்தாலும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்தை நான் எடுப்பேன். இந்த ஹத்தீப்மாருக்கு மஜ்லிஸில் இருந்து கலஸ் காட்டுகின்றவர்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். எதற்கு பார்த்தீர்களோ தெரியாது, கொஞ்சம் இப்படிப்பட்ட எக்ஷன்களை தெரிந்து கொள்ளுங்கள். பேச்சே அதுதான், திமிரு கொம்பு முளைக்க கூடாது. உண்மைகளை பேசும் பொழுது கொஞ்சம் இருக்க கஷ்டம், கொஞ்சம் வருத்தம் வரும், சாந்தும் நெஞ்சு டெப்லெட் எல்லாம் கசப்பு, குடித்தால் தான் சுகம். புண்ணை சொறையும் பொழுது இன்பமாக இருக்கும். 250 ரூபாயுடைய பெண்டேஜோடு முடிய வேண்டியது 25,000 ஆபரேஷனுக்கு போகும். உடனே டாக்டரிடம் போய் மருந்து போட்டால் கொஞ்சம் காந்தும் 300, 500, 1000 ரூபாயோடு முடியும். அது போன்றுதான் பயான்களும். கொஞ்சம் தயவு செய்து
நீங்கள் யாரும் எனக்கு வச்சு காட்ட வேண்டாம். காட்டவில்லை, ஒரு 2 பேர் பார்த்தீர்கள், எனக்கு முன்னர் கிடையாது இருக்கிறது. அன்பானவர்களே, பயான் முன்னுரைகள் முடிந்துவிட்டன. இதோடு முடித்தாலும் எனக்கு போதும். சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிய தலைப்பை நான் முடித்து இறங்குகிறேன். ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல், அபூ லஹப். பேர்கள் தெரியும், சம்பவம் தெரியும், சரிதானே? ஃபிரௌன் மூசா, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக எப்படி பேசினார்? துனியாவுடைய பவர், பணம், வெளிரங்கம், அழகு, ஆட்சியுடைய தாம்பிகத்தை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அற்பமாக பேசினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சீப்பாக பார்த்தான். ஃபிரௌன் துனியாவிலே மக்களிடம் விஐபி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் விஐபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் விஐபி. எப்படி பேசினான்? ஹுவ மஹீன். கண்ணியமானவர்களே, நம்முடைய ஆடையை வைத்து, பாவிக்கின்ற போன்கள் கருவிகளை வைத்து, ஓட்டுகின்ற வாகனத்தை வைத்து, வசிக்கின்ற வீட்டை வைத்து மக்கள் மதிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்விடம் மதிப்பும் மரியாதையும் அந்த நிலைமையில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதன் மூலம் தான் கிடைக்கும். மஹீன் என்றான், இழிவானவன் என்றான். வலா யகாது யுபீன். நம்முடைய பாணியை சொன்னதால் கொன்னல் பேச தெரியாது, ஒரு வார்த்தை கூட தெளிவாக பேசுற கொன்னல் வாயிலே. கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது தெரியுமா? அவர் துனியாவுடைய விஐபி, அவருடைய முடிவு எப்படி அமைந்தது? இவர்கள் அல்லாஹ்விடம் விஐபி எப்படி அமைந்தது? ஆயுள் மௌத்துடைய தினத்தில் எக்ஸ்ட்ரா ஆயுள் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டார்கள். மலக்குள் எப்படி ஈமான், எப்படி தைரியம்! மலக்குள் மௌத்துக்கே தெளிவான ஹதீஸ். அந்த அளவு ஃபிரௌன் சீப்பானவன் என்று சொல்கிறான். நான் பெரிய விஐபி, ரப்புக்கும் ஆலா, நான் பெரிய இறைவன். என்ன அலைசலை முல்கு மிஸ்ர், மிஸ்ருடைய கட்டுப்பாடு என்னுடைய கட்டுப்பாடு, ஆட்சி வஹாவில் அண்ணா தஜ்ரி மின் தாசி, வாட்டர் சப்ளை என்ன என்னுடைய கட்டுப்பாடு நெய்லதி. உலகத்திலே பவர், இன்ஃபுளன்ஸ், ஆட்சி, அதிகாரம், வெளிரங்கம் எல்லாமே கலர், உள்ரங்கம் ஜீரோ. என்ன நடந்தது? மலக்குள் மௌத்துக்கே கன்னத்தில் எடுத்து அனுப்பினார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். போய் மலக்குள் மௌத் சொன்னார்கள், யா அல்லாஹ், மௌத்து விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கிட்ட அவருடைய ரூஹ் எடுக்க அனுப்பியிருக்கிறாய். அப்படியா? என்ன சொல்றாரு? இன்னைக்கு மௌத்தாக ரெடி இல்லையாம் அவர். அப்படியா? இன்னும் காலம் கொடுக்கப்பட்டது. யாரால் முடியும்? டைம் வந்தால் முந்த பிந்த முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதிலே விதிவிலக்கு. அப்படிப்பட்ட இறை நேசர், நபி, ரசூல், அல்லாஹ்விடம் விஐபி. இது ஒரு உதாரணம். நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதே உதாரணம். உலகப்பெரிய பவர் எல்லாம் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பில் போட வேண்டும், எரிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று பாடுபட்டான். என்ன நடந்தது? நொண்டி கொசு போனது, மூளை அரித்தது. என்னுடைய மூளை அரித்து அப்படியே ஒரு வகையான என்ன சைக்கோ போன்று செத்தான். உலகத்தை ஆட்சி செய்தவன் மூளை அரிப்பில் செத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமான மூச்சு, நெருப்பிலும் கண்ணியமான ஏசி ரூமில் இருப்பது போன்று அல்லாஹ்விடம் விஐபி, அல்லாஹ்விடம் கண்ணியமானவர். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். இதைத்தான் ஆரம்பத்தில் ஓதிய ஆயத். உங்களை கிளையார்களாக, கோத்திரங்களாக, குடும்பங்களாக கௌரவமாக படைத்திருப்பது ஒருவர் இன்னொரு பதி பெருமடிப்பதற்கோ, பீச்சுவதற்கோ, தன்னை பெரியாளாக நினைத்து சொம்பு முளைப்பதற்கல்ல. லிசாரபு, உங்களுக்கு மத்தியிலே அறிமுகம், ஒரு அறிமுகத்துக்காக. இவர் அப்படி அந்த குடும்பம், இந்த குடும்பம், இந்த பட்டம், அந்த பதவி, இது பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும், மற்றவர்களை அடக்குவதற்கும், மற்றவர்களை மிதிப்பதற்கும், மற்றவர்களை குழியிலே போட்டு தள்ளுவதற்கும், மற்றவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கும் அல்ல. லிசாரபு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி, ஒரு புரிந்துணர்வுக்காக வேண்டிய தவிர இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நிச்சயம் உங்களிலே அல்லாஹ்வுடைய கண்ணியமான விஐபி அத்காக்கும், தக்வா உள்ளவர்.
அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். ஆயத்து எப்படி முடிகிறது? எல்லாருடைய கூற்றும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அலீமுன் கபீர். முன்னால் பெரிய நல்லவர்மை நடித்தாலும், பொறுப்புகளில் இருந்தாலும், அல்லது பெரிய பெரிய என்ன சபைகளிலே பெரிய கணக்கு போட்டாலும், நீங்கள் என்னென்ன கூத்து போடுகிறீர்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆயத் முடிகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய தவறுகள், குற்றங்கள், நீங்கள் பெரிய சமூக பணி எல்லாம் செய்யலாம், நீங்கள் என்ன வியாபாரம் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பணம் எந்த வியாபாரத்தால் வந்ததென்று அல்லாஹ்வுக்கு தெரியும். கண்ணியமானே, கமையில பெரிய சூபி மகானாக நடித்து நீங்கள் வெளிநாடுகளிலே போடுகின்ற கூத்து அல்லாஹ்வுக்கு தெரியும். கலக்காட்ட வேண்டாம். அலீமுல் கபீர். தக்குவாதாரி வாயால் நாங்கள் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவங்க, நாங்கள் தக்குவாதாரிகள், நாங்கள் ஈமான்தாரிகள் என்று தன்னை பீற்றுவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் தக்குவாதாரி என்று. இந்த ஆயத்தை ஓதினேன். அடுத்த ஆயத், சூர் ஊதப்பட்டால் இந்த குடும்ப கௌரவமும் வங்கிசமும் குடும்ப ரெஸ்பெக்டும் குடும்பத்துடைய பேக்ரவுண்டும் குடும்பத்துடைய பின்னணியும், அந்த குடும்பம், அந்த பட்டம், அந்த டைரக்டர், அந்த ஆபீசர், அந்த கிளார்க், அந்த பதவி, அந்த சொசைட்டியிலே மெம்பர், இந்த சொசைட்டியிலே லேக்கம், இந்த சொசைட்டியிலே தலைவர், அந்த 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 வியாபாரத்திலே ஷேர் ஹோல்டர், அந்த கம்பெனியிலே ஷேர் ஹோல்டர், அந்த பிசினஸ்ல 50% ஷேர், இந்த 10 பில்டிங்க்கு சொந்தக்காரர், 100 அபார்ட்மெண்ட்டுக்கு வீடுகளுக்கு சொந்தக்காரர், நாட்டிலே எல்லா இடங்களிலும் பிரான்சஸ், வெளிநாடுகளிலும் பிரான்ச். இந்த இந்த எதுவுமே வேலை செய்யாது. ஹாஜியார் ஹாஜியார் என்று பின்னால் ஒரு கூட்டம் அலைவார்கள், லொக்கா லொக்கா என்று வால் பிடிப்பார்கள், நாயக்கா நாயக்கா என்று ஓடுவார் வருவார்கள், பொசா பொசா என்று வருவார்கள். ஒன்றும் வேலை செய்யாது. பலான்சாபு பைனகும் யௌமைதி வளையத்து சாலும். அவர் எங்க இவர் எங்க, அவர் எங்க இவர் எங்க, எங்காவது வந்த தெரிஞ்சவர்களை தேடுவோம், அங்க யாரும் யாரையும் தேட மாட்டார்கள். பலான்சாபு பைனகும் யௌமைதி வளைய. அண்ணாவுடைய மகன், இன்னாருடைய மகன், இந்த குடும்பம் அந்த குடும்பம் ஒன்றும் வேலை செய்யாது. யாருடைய சராசி பாரம் குறையுமோ, நன்மைகள் குறையுமோ, அவர்கள் நரகத்தை நோக்கி செல்வார்கள், அவர்கள் நஷ்டவாளிகள். அந்த ஆயத்தை ஓதினேன். மேலே சொல்லப்பட்ட ஹதீஸுடைய சாராம்சத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி மக்களுடைய அதிருப்தியை அடைந்தாலும், அல்லாஹ்வுக்காக வாழ ஈமானோடு தக்வாவோடு பேணுதலோடு உண்மைகளை பேசி மல்பா இல்லாமல், பானி ஊட்டாமல், பட்டர் பூசாமல், என்ன மோமின் முனாஃபிக் என்ற வித்தியாசம் இல்லாமல் கலந்து வாழாமல் மோமினாக வாழ்ந்தால், உண்மையை பேசினால், கசப்பாக இருந்தாலும் யாருக்கும் நேர்மையாக வாழ்ந்தால், தில்மால் இல்லாமல் வாழ்ந்தால், கண்ணியமானே ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வான். மக்களையும் அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வைப்பான். ஆரம்பத்தில் பிடிக்காதவர்களுக்கு கூட இவருடைய மஹப்பத்தை உண்டு பண்ணுவான். ஆரம்பத்தில் இவரை பற்றி கசப்பாக பார்த்தவர்களையும் இனிப்பாக பார்க்க வைப்பான். அவருடைய மௌத்துக்கு முன்னால் அவரை வெறுத்தவர்களை அவரை நேசிக்க வைத்துதான் மௌத்தாக்குவான் அல்லாஹ். யார் அல்லாஹ்வை கோபப்படுத்தி, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி மக்களை கோபித்துக் கொண்டவர், அல்லாஹ் திருப்தி அடைவான், மக்கள் திருப்தி அடைவார்கள். அல்லாஹ்வை கோபப்படுத்தி மக்களை சட்டிஸ் பண்ணுவதற்காக வேண்டி, திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி மக்களை கொஞ்சம் நல்ல கூலா வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நடித்தால், இப்படி ஒரு இரண்டு முகத்தை காட்டினால் தான் கொஞ்சம் எல்லாரும் நல்ல எடுக்க முடியும். அங்கு போய் இவர்களை பற்றி அவர்களிடம் சென்று, இவர்களை பற்றி இவரிடம் அவர்களை பற்றி குத்தி விட்டு கூத்து பார்ப்பது, அல்லது சிரித்துக் கொண்டு முசாபா செய்து மானக்க செய்வது, அதுக்கு பின்னால் அவரை பற்றி வெளியே போய் பேசுவது, ஹசரத் என்று கட்டி அணைப்பது, அதே ஹசரத்தை போய் வெளியே கழுவுவது, நீங்க தான் எங்களுடைய யாழ்வாக சொல்லுவது, அதுக்கு பின்னால் அவருக்கு எதிராக அணி திரள்வது. இப்படி நடிப்பு நாடகத்தோடு யார் வாழ்ந்து மக்களை எல்லாம் கூலாக வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களுடைய நல்ல பேர் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்துவானோ, அல்லாஹ்வும் கோபித்து மக்களையும் கோபிக்க வைப்பான். பானி யாருக்கு ஊற்றினாரோ அந்த பானியே அவருடைய நோய்க்கு காரணமா மாறும். யாருக்கு பட்டர் பூசினாரோ அந்த பூசப்பட்ட நபர் இவருக்கு எதிரியாக மாறுவார். நடந்திருக்கிறது எத்தனை நிகழ்வுகள். உங்களுடைய முகத்தையும் எனக்கு கண்ணாலையும் காட்ட இயலாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னவர் தான் யமாமா என்ற ஊருடைய தலைவர் சுமாமா. அந்த சுமாமா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன தெரியுமா சொன்னார்கள்? உங்களுடைய முகம் எனக்கு கண்ணாலையும் காட்ட இயலா, இன்று முதல் எனக்கு ஃபேவரிட்டான முகம் உங்களுடைய முகம். எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட எப்பொழுதுமே அல்லாஹ்விடம் விஐபியாக, அல்லாஹ்விடம் நெருக்கமானவர்களாக, சாதாரண தொழில் செய்யலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்,
படிப்பு இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், வீடு பெரிதாக சிறிதாக இருக்கலாம், ஆடம்பரம் இருக்கலாம், வசதி குறைவாக இருக்கலாம், குறைந்த இன்கம் இருக்கலாம், கூலி தொழிலாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், பொறுப்பு அதிகாரம் ஆட்சி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஈமான், தக்குவா, தொழுகை, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த எவன் என்னோடு கோபித்தாலும் பரவாயில்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி யாருக்கும் தலை சொறியாமல், யாருக்கும் மண்டியிடாமல், யாருக்கு கீழேயும் முட்டுக்காலை விடாமல், பாலை வனத்திலே கல் வைக்கப்பட்ட சங்கிலியால் கட்டப்பட்ட மிருகங்கள் போன்று இழுக்கப்பட்ட அல் குராபுல் அஸ்வத், மேலே சொன்ன உதாரணத்தில் மூன்றாவது முடிகிறது, கருங்காகம், மன்னித்து சொல்வதற்காக கருங்காகம் என்று அழைக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாவுக்கு மேலே அல்லாஹ் ஏற்றினான். அதான் சொல்ல வைத்தான். மஸ்ஜிது நபவியிலும் அதான் சொல்ல வைத்தான். ஒரு கிதாபிலே நான் பார்த்தேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலும் அதான் சொல்லும் பாக்கியத்தை கொடுத்தான். 3 ஹரம் ஷரீஃப்களுடைய முஅத்தின், பாலைவனத்திலே அடிமையாக இழுக்கப்பட்டவர், வெறும் மேலோடு வெயிலிலே கட்டப்பட்டவர், அடிமையாக விற்கப்பட்டவர், மக்களிடம் கேவலம், மக்களிடம் கீழே, அல்லாஹ்வின் பார்வையில் விஐபி. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அதைத்தான் அந்த பைத்தோடு இணைக்கிறேன். சுவர்க்கத்தை படைத்திருக்கிறான் அல்லாஹ் வழிபட்டு நடக்கும் நல்ல மக்களுக்கான. வலவுக்கான அபுதன் ஹபஷியா, அவர் எத்தியோப்பியாவை சேர்ந்த அடிமையாக இருந்தாலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நரகத்தை படைத்திருக்கிறான் பாவிகளுக்கு. வலவுக்கான சய்யிதன் குரஷியா, அபூஜஹல் குறைஷி வம்சத்தை சேர்ந்த தலைவனாக இருந்தாலும் தீன் இல்லை, ஈமான் இல்லையா, நரகவாதி. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் அணியிலே அல்லாஹ்விடம் விஐபிகளாக கௌரவர்களாக மாறும் நட்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல பணிவுகளை தருவாயாக, உன்னிடம் கண்ணியத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்ற நன்மக்களாக மாற்றுவாயாக, மக்களிடம் நயவஞ்சமாக நடித்து நல்ல பெயரெடுக்க முயற்சித்து நஷ்டமடையாமல் பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.